பெட்ரோல் விலை ஏறுதுன்னு ஆசையா ஒரு எலக்ட்ரிக் காரை வாங்குறோம். ஆனா கம்பெனி சொன்ன ரேஞ்ச் நமக்கு கிடைக்காதப்போ ஒரு நிமிஷம் பதட்டம் தொத்திக்குது. பாதி வழியில வண்டி நின்னுடுமோங்கிற அந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி பயம் இருக்கே, அது ரொம்ப கொடுமையானது. ஆனா நிஜத்துல தப்பு கார் மேல இல்லங்க, நாம அதை கையாள்ற விதத்துல தான் இருக்கு. உங்க ஈவியோட ரேஞ்சை எப்படி அதிகப்படுத்துறது? இதோ சில ரகசியங்கள். ஈவிங்கிறது ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி தான். ஒரு ஃபோன்ல தேவையில்லாத ஆப்ஸ் ஓடுனா சார்ஜ் குறையும்ல, அதே தான் இங்கேயும். சடனா ஸ்பீடை ஏத்துறது, இன்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் பார்க்கறதுக்கு கெத்தா இருக்கலாம், ஆனா அது உங்க பேட்டரிய வேகமா உறிஞ்சிடும். அதே போல ஒரு முக்கியமான விஷயம், பேட்டரிய எப்பவும் 20%லேருந்து 80% வரை மெயின்டைன் பண்ணுங்க. இது உங்க பேட்டரி ஆயுளுக்கான இன்சூரன்ஸ் மாதிரி. அடிக்கடி 100% வரை சார்ஜ் பண்றதோ இல்ல 0 வரை விடுறதோ பேட்டரியோட ஹெல்த்தை பாதிக்கும். எலக்ட்ரிக் கார்ல இருக்கிற ஒரு மேஜிக் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். பிரேக்க தேவையில்லாம மிதிச்சு எனர்ஜியை ஹீட்டா வேஸ்ட் பண்ணாதீங்க. தூரத்துல சிக்னலை பார்த்ததும் காலை ஆக்சிலரேட்டர்லேருந்து எடுங்க. வண்டி தானா வேகம் குறையும் போது அந்த மோட்டார் ஒரு ஜெனரேட்டரா மாறி உங்க பேட்டரியை சார்ஜ் பண்ணும். இது நீங்க ஓட்டும் போதே நடக்கிற ஒரு செலவில்லாத சார்ஜிங். இதை ஏன் நம்ம மிஸ் பண்ணணும்? ரொம்ப சிம்பிளான சில விஷயங்கள். சரியான டயர் பிரஷர். காத்து கம்மியா இருந்தா ரோடுக்கும் டயருக்கும் grip அதிகமாகி வண்டிக்கு இழுவ கூடும். இதனால ரேஞ்ச் குறையும். அதே போல வண்டியில இருக்கிற தேவையற்ற வெயிட்ட குறைங்க. கார் எவ்வளவுக்கு எவ்வளவு லைட்டா இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு தூரம் லைட்டா ஓடும். தேவையில்லாத லக்கேஜ்களை டிக்கியில சுமந்துட்டு போறது உங்க ரேஞ்சை நீங்களே குறைக்கிறதுக்கு சமம். ஈவி ஓட்டுறது ஒரு நிதானமான அனுபவம். வேகத்தை விட விவேகத்துக்கு இங்க மதிப்பு அதிகம். இந்த டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க, என் கார் தான் பெஸ்ட்னு. பாதுகாப்பா பயணம் செய்யுங்க. மின்சாரம் சேமிப்போம், எதிர்காலத்தை காப்போம்.